குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விமன்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விமன் ஆண்டர்ப்ரனர்னால் யார், அது என்ன மீனிங் அப்படின்னா, யார் ஒருத்தர் அவங்களோட பிஸ்னஸில் புதுசாக இன்னோவேட்டிவான ஐடியாஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணி அது மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் சிங்கிளாக மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக சேர்ந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது தான் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். அப்புறம் இந்தியாவில் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ், எக்கனாமிக், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கன்வென்ஷனல் ஃபீல்ட்ஸ்லேயுமே இப்போ உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் கெமிக்கல் ரெடி பண்ணுறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே இப்போ உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. 1995-96 சென்சஸ் படி 11.2% ஆஃப் பீப்புள் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறாங்க. 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டோட இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுலுமே மேக்ஸிமம் 8% ஆஃப் பீப்புள்ஸ் தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவில் டாப் மோஸ்ட்டில் இருக்கிற உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்க்கலாம். கிரண் முகமது ஷா, இவங்க 23 மார்ச் 1953 பிறந்தாங்க. இவங்களோட ஸ்டடீஸ் பெங்களூர் யூனிவர்சிட்டி, அப்புறம் மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மல்டி பில்லியனர் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம். இவங்க பயோகான் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு சேர்பர்சனாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் இருக்கிற கம்பெனிக்கும் இவங்க சேர்பர்சனாக இருக்கிறாங்க. இவங்க கோல்டு மெடல் எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனை என்கரேஜ் பண்ணுற விதமாக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அது போக 2020 EY வேர்ல்டு பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்தனா லுத்ரா. ஜூலை 12, 1959 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் ஆண்டர்ப்ரனர். அது மட்டும் இல்லாமல் VLCC அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேர் கம்பெனிக்கு இவங்க ஃபவுண்டராக இருக்கிறாங்க. அது போக பியூட்டி அண்ட் வெல்னஸ், பியூட்டி பற்றின ஒரு அவேர்னஸ்க்குள்ள ப்ரைவேட் கம்பெனிக்கு இவங்க சேர்பர்சனாக இருக்கிறாங்க. வந்தனா லுத்ரா என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, பத்மஸ்ரீ அவார்டு, பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனருங்கிறதுக்காக பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. FICCI அது என்ன அவார்டு அப்படின்னா, அதுவுமே உமன் ஆண்டர்ப்ரனர், பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறதுக்கான அவார்டு தான். அது போக என்னென்ன எக்ஸ்ட்ரா அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, ராஜீவ்காந்தி விமன் அச்சீவர் அவார்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் பிஸ்னஸ் விமன் அவார்டு, இதெல்லாம் வந்தனா லுத்ரா வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிஷ்டா கார் ஜூலை 17, 1980 பிறந்திருக்காங்க. இவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MBA முடிச்சிருக்காங்க. மோன்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் அவங்க அந்த இதுக்கு MBA முடிச்சிருக்கிறாங்க. இங்கே ரிஷ்டா காருங்கிறது ஜிவேம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டரு. அதை தான் அவங்க கரண்ட்டில் வரைக்கும் அவங்க அந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க ஆஃப்லைனில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸும் ஆன்லைன் ஆண்டர்ப்ரனராகவும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கப்புறம் ரிஷ்டா கார் நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோஷியல் ப்ரெஷர்ஸ், அப்புறம் ஃபேமிலி ப்ரெஷர்ஸுமே இவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல், அவங்களோட பிஸ்னஸில் பொட்டன்ஷியல் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிஷ்டா கார் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணும்போது 30 lakh இனிஷியல் அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட. நெக்ஸ்ட் ராதிகா அகர்வாலுங்கிறவங்க ஒரு ஆர்மி ஃபேமிலி. இவங்க இவங்க அப்பா இந்தியன் ஆர்மியில் இருக்கிறாங்க. ராதிகா அகர்வாலுங்கிறவங்க ஒரு இன்டர்நெட் ஆண்டர்ப்ரனர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு விமன் யூனிகார்ன் கிளப் அப்படிங்கிறதுல இவங்க ஃபஸ்ட்டு விமனாக போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அகர்வாலுங்கிறவங்க MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில். போஸ்ட் டிகிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ், அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. இவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, CEO ஆஃப் த இயர் 2016, அதுக்கப்புறம் அசோசியேட்ஸ் ஆண்டர்ப்ரனர் ஆஃப் த இயர் அவார்ட் 2017, பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவார்ட் 2016 இதிலெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு ஃபீல்டில் இவங்களுக்கு 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உப்சனா டாக்கு. இவங்க ஒரு இந்தியன் ஆண்டர்ப்ரனர் தான். இவங்க BTech முடித்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கிறாங்க. MS மேனேஜ்மெண்ட், இவங்க ஸ்டடீஸை இவங்க MS மேனேஜ்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். இவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, பெஸ்ட் விமன் ஆண்டர்ப்ரனர் அவார்ட் 2017, அது போக அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இது 2016 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏஷியாஸ் விமன் டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு நேமும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதித்தி குப்தா.
அதித்தி குப்தா வந்து ஜார்க்கண்டில் பிறந்திருக்காங்க. இவங்களும் ஒரு வந்து இன்டர்நெட் ஆண்டர்ப்ரனர் தான். இவங்க எதுக்கு ஃபவுண்டராக இருக்கிறாங்கன்னா மென்ஸ்ட்ரோபீடியா காமிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபவுண்டராக இருக்கிறாங்க. அதித்தி குப்தா வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்புறம் வந்து அண்டர் கிராஜுவேஷன்லாம் வந்து டிசைனிங் ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. அது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து இவங்க வந்து இது வந்து முடிச்சிருக்காங்க. இது முடிச்சுட்டு தான் இவங்க வந்து ஆண்டர்ப்ரனராக வந்து க்ரியேட் ஆனாங்க. அது இந்த உமன்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து அவங்க உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் யார், அவங்க எப்படிலாம் இந்தியாவில் இருக்கிறாங்க, அது போக டாப் மோஸ்ட்டில் இருக்கிற உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி இந்த செஷனில் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச்.